ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். அது என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த டப்பில் ஃபுல்லாக ஸ்னெயில்ஸ் வளர்ந்துடுச்சு. நம்மளோட பிளான்ட்டை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னெயில்ஸுக்கு நம்ம எப்படி ஒரு ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேபேஜ் இருக்குது இல்லைங்களா, அதோட நம்ம உரிக்கிற அந்த தோல் போட்டு விட்டுட்டிங்கன்னா இது போய் அதில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். கம்மியாக இருக்குது அப்படின்னா, இவ்வளோ தூரம் இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அப்படி போட்டுட்டு நம்ம காலையில் எடுத்துட்டிங்கன்னா, நைட்டு போட்டு விட்டு காலையில் எடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா, இல்லைனா ஒரு ஈவினிங்காக ஒரு 2-3 மணி நேரம் இருந்தால் போதும். ஒரு 3 o'clock அந்த மாதிரி போட்டு விட்டால் கூட ஒரு 6 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாலுமே அதில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்து கொஞ்சம் உப்பு கலக்கின தண்ணியில் போட்டு விட்டுட்டிங்கன்னா எல்லாமே செத்து போயிடும். இல்லை நம்ம வெளியில் கூட தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் சால்ட் வாட்டரில் போட்டுட்டிங்கன்னா, தட் மீன் உப்பு, நம்ம கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, அது கலக்கின தண்ணியில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது உடனே செத்து போயிடும். இப்போ இதில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சாலும் இது வேலைக்கு ஆகாது. என்னோடய வாட்டர் லில்லியோட லீஃப்லாம் பாருங்கள், அப்படியே வடிகட்டி மாதிரி அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட பிளான்ட் போயிடும். ஸோ நம்ம இதுக்கு சீக்கிரமாக ஒரு ரெமெடி பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இல்லை அப்படின்னா காஃபி பவுடர் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு அது கொஞ்சம் ஊற்றி விடுங்க. அந்த ஸ்மெல்லுக்கு அது அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு. இல்லை இது எல்லாமே எங்களுக்கு தாண்டி போச்சு, எங்களுக்கு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுற மெத்தட் இப்போ சொல்ல போகிறேன். பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதே 2 டைப்பில் நம்ம பண்ணலாம், 2 மெத்தடில் பண்ணலாம். என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற கெமிக்கல் இதுதான். இது ஒரு ப்ளூ கலரில் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குது. இதே பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஆனால் நல்ல ஒரு ப்ளூ கலரில் தான் இது இருக்கும். பாருங்கள், இது பேர் காப்பர் சல்ஃபேட்டு. இது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஒரு கெமிக்கல் தான். மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுங்கள். பட் வேறு வழி இல்லை அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணி தான் இது போகும். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டப்லேயோ இல்லை டேங்க்லேயோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அது சேர்த்து போயிடும். ஸோ இதே 2 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம்லேயுமே இது நம்மளுக்கு வாங்க கிடைக்கும். இல்லைனா நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே வாங்க கிடைக்கும். பவுடர்னால் நீங்கள் இதை பவுடர் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு இவ்வளோ நம்ம எடுத்தால் போதும். இல்லை கிறிஸ்டல் ஃபார்ம் அப்படின்னா எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் இப்போ காட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இந்த மெத்தடில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் மேலே வச்சுட்டு சின்னதாக ஒரு கல் எடுத்து இதை அப்படியே பவுடர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அது தண்ணியில் போடும்போது நம்மளுக்கு அது இதாகிடும். பாருங்கள், டிசால்வ் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம தண்ணியில் போட போகிறோம். இங்கே நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, தட்டி விடலாம். இப்போ நம்ம இந்த பவுடர் இதில் கொட்டிட்டோம். ஜஸ்ட் இப்படி பண்ணாலே இது டிசால்வ் ஆகிடும். இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்மளுக்கு அலர்ஜிஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை க்ளவுஸ் போட்டே செய்யுங்க. அதே மாதிரி இதை செஞ்ச பிறகு கை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகும்போது வாட்டர்லேயே ஒரு லைட்டான ஒரு ப்ளூ ஷேட் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம ரொம்ப மெஷர்மெண்ட் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இது நார்மலான டப்புக்கு, டேங்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணி விடுற மாதிரி இருக்காது. சில பேர் பெரிய பாண்டெல்லாம் கூட வச்சுருப்பாங்க.
இல்லை பெரிய டேங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியை நம்ம கிளியர் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாமே, இந்த பவுடராக இருந்தது எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கெமிக்கலோட இந்த வாட்டரை, டிசால்வ் பண்ண வாட்டரை வந்து நம்ம இந்த டப்பில் ஊற்றி கொடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கூட ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட இலைக்கடியில் இது முட்டை வச்சுருக்கோம். இந்த ஸ்னெயிலோட எக் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இலை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் நல்லாவே இறக்கி விட்டுறணும். இது ஆக்சுவலி வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி காட்டுறதுக்காகவே இந்த டப்பு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதனால் அதில் வந்து நிறையவே வந்து ஸ்னெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்த இலையெல்லாம் நல்லா இந்த இதுக்கு வந்து இறக்கி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது ஊற்றின உடனே இந்த ஸ்னெயில்ஸ் வந்து சாகாது. ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது உடனே சாகாது. இது எப்படியுமே ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனாலும் நம்ம வந்து இது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸ்லோலி ஒரு 3-4 டேஸில் வந்து எல்லா ஸ்னெயில்ஸும் நம்மளுக்கு வந்து செத்து போயிடும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தான். இனிமேல் அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த மெத்தடில் வந்து இதே சேம் கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, முன்னே நம்ம யூஸ் பண்ணதோட ஒரு 3 டைம்ஸ் அதிகமாகவே நம்ம எடுக்கிறோம். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். முன்ன பண்ண மாதிரியே பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முன்ன பண்ண மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது பெரிய கிறிஸ்டலுங்கனால உடையவே மாட்டேங்குது. உடஞ்சிச்சு. குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இது செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து இது எடுத்து வாயிலெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே எல்லாம் வச்சிடாதீங்க. நானே என் குழந்தைங்க தூங்குகிற டைமில் தான் இது செய்வேன். ஏன்னா நம்ம செய்கிறத பார்த்து அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பவுடர் ஆனாலே போதும். நம்ம வீட்டில் வந்து ஏதோ கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் எதுவும் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து அதனால தான் நான் அந்த தட்டுற இதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டவே இல்லை. இது வந்து கெமிக்கலு, பாய்சனஸான ஒரு கெமிக்கலு. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஏதாவது வேஸ்ட்டு பொருளை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண பிறகு அந்த பொருளை கழுவி எங்கேயாவது கொஞ்சம் குழந்தைங்க கையிலலாம் எட்டாத மாதிரியும் வச்சுருங்க. பாருங்கள், இதுவும் வந்து அதே மாதிரியே ஒரு 2-3 செகண்ட்ஸில் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடும். நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு குச்சி மாதிரி ஏதாவது வச்சு லைட்டாக அப்படி கலக்கி விட்டால் கூட ரொம்ப ஈஸியாகவே இது வந்து டிசால்வ் ஆகிடும். இது வந்து கெமிக்கல் ஷாப்ஸில் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். இல்லைனா ஆன்லைனாகவே நீங்கள் வந்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ரொம்ப கம்மியான அளவில் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணி இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து இன்னொரு டப்பு தான். இதுலேயும் வந்து பயங்கரமாக ஸ்னெயில்ஸ் இருக்குது. பாருங்கள், இலையோட அடியிலெல்லாம் ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அது நம்மளோட இலையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கும். இது வாட்டர் லில்லிக்கு தான் ரொம்ப மெயினாக அஃபெக்ட் ஆகும். எல்லோரும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன், மறந்துடாதீங்க. ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும் இதை செய்யுங்க, இல்லைன்னா செத்து போயிடும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற டப்பில் வந்து நம்ம கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்து லிக்விட் பண்ணோம் இல்லைங்களா, டிசால்வ் பண்ணதை நம்ம ஊற்றி விட போகிறோம். அடியில் கொஞ்சம் கலங்காமல் இருந்துச்சுன்னா அது நல்லா கலக்கி விட்டுட்டே ஊற்றுங்க. இல்லைனா அது அடியில் போய் மண்ணில் அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வாஷ் அவுட் பண்ணி கீழே வந்து ஊற்றும்போது இது போகாமல் அப்படியே நின்றுக்கும். ஸோ வந்து டிசால்வ் ஆகாமல் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டிசால்வ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இது ஊற்றிடணும். அப்படியே ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து இதை நம்ம ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம்.
ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்படி தண்ணியை சும்மா அப்படி கலக்கி விட்டாலே போதும். அப்படி பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் நிற்கிற அந்த லீவ்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் நல்லாவே நனையிற மாதிரி இறக்கி விடுங்க. எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லீவ்ஸுக்கெல்லாம் அடியில் தான் இந்த ஸ்னேல்ஸ் வந்து எக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணியில் அப்படியே மிதக்கிட்டு நின்றுட்டு இருந்தால் தான் அந்த எக்கும் செத்து போகும். இந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்னேலோட எக்கும் கம்ப்ளீட்டாகவே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ நமக்கு திரும்ப அது வராமல் இருக்கும். நம்ம வேறு எது பண்ணாலும் அந்த ஸ்னேலோட எக்ஸு போகாது. 1-2 டப் இருந்தால் க்ளீன் பண்ணியெல்லாம் விடலாம். மற்றபடி நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால் அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற்றி விட்டுறணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஏதோ ஒரு கலங்கல் மாதிரி இந்த தண்ணியில் நம்மளுக்கே தெரியும் ஊற்றின உடனேயே. இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஊற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 hours வந்து அப்படியே விட்டுறணும். நம்ம போட்ட அளவு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து டைம் வெயிட் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு 3 hours கழித்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிட்டு ஒரு 2 hours ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்னேல்ஸ் எதுவுமே காணோம். இப்படி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அடியில் ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் காணோம். இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்னெயிலோட எக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் மிதக்க விட்டுட்டிங்கன்னா செத்து போயிடும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை பழைய துணியோ வச்சு அப்படியே தொடச்சி கூட நம்ம இதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இல்லை நிறைய டேமேஜான இலை அப்படின்னா நம்ம அந்த இலையை அப்படியே கிள்ளி ரிமூவ் பண்ணி விட்டாலும் ஓகே தான். கம்மியான இலைகள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி விடுங்க. இல்லை இலை நிறையாவே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அது ஸ்னேல்ஸ் எக் வச்சுருக்கிற இலையை வந்து நீங்கள் வந்து அதை வந்து இப்படி கிள்ளி கூட தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஸ்னெயில் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியல. எல்லாமே செத்து போயிருக்கோம். இதை நம்ம தண்ணியை சாய்ச்சி ஊற்றும்போது நம்மளுக்கு அது தெரியும். பார்க்கலாம், செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தண்ணியை வந்து சாய்ச்சி விடணும். ஒரு வேளை அது அப்படியே தான் இருக்குது, அது மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்பவும் கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்துக்கணும். அது மூவ் ஆகாது, அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு கிடக்குது, இல்லை அது வந்து அப்படியே செத்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 3 hours கூட நம்ம வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி இலையில் எல்லாமே இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். ஒரு டைம் நம்ம இப்படி பண்ணிவிட்டு திரும்பவும் நம்மளுக்கு அது இருக்குது அப்படின்னு தோணிடுச்சுன்னா ஒரு 1 week கழித்து திரும்ப ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுறலாம். தண்ணியை வந்து நம்ம மொல்லமாக அப்படியே கீழே சாய்ச்சி விட்டுறலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், இல்லைன்னா டப்பில் இருக்கிற மண் அப்படியே கமந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் திரும்பவும் ஃப்ரெஷ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம இதை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேளை நான் போட்டது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, 2ஆவதாக ஃபில் பண்ணுற இந்த தண்ணியவே நல்லா இப்படி அலாசி அடியில் அலாசி விட்டுட்டு இந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றி புதுசாக தண்ணி பிடிச்சி நம்ம வச்சிடலாம். அப்போ வந்து அதில் இருக்கிற அதோட அந்த பவர் வந்து நல்லாவே போயிடும். ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அளவு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளான்ட் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பார்த்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மித்த பூனை, டாகி அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இதோட ஸ்மெல்லுக்கு எடுக்காது. ஆனாலும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டப் இருக்குது, இது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா மட்டும் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காஃபி பவுடர் அந்த மாதிரி, இல்லைனா மாயில கூட நீங்கள் வந்து ஒரு கொத்து எடுத்து இதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா காலையிலே போட்டு விட்டுட்டிங்கனாலே போதும். ஒரு 8-10 மணிக்குள்ளார எல்லாமே வந்து அதில் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் அதை எடுத்து நம்ம வெளியில் கொண்டு போய் உதறி கூட விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் உப்பு தட் மீன் நம்மளோட ராக் சால்ட் இருக்குது இல்லைங்களா, கல் உப்பு, அது கலக்கின தண்ணியில் அந்த மாயிலே எப்படி முக்கி போட்டால் கூட அது ஃபுல்லாலுமே வந்து செத்து போயிடும் நம்மளுக்கு. அப்படியும் நம்ம பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வந்து நிறைய டப் இருக்குது, இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா மட்டும் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இதுதான் நம்மளோட வீடியோ. அதே மாதிரி வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு மட்டும் இதை செய்யுங்க. சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேட்காதீங்க. அதனால் வீடியோவை கம்ப்ளீட்டாக தெளிவாக பார்த்துட்டு நான் க்ளீனாகவே எல்லாம் காமிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு மட்டும் எல்லோரும் இதை செய்யுங்க. ஸோ வந்து
உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்ருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு நல்ல மோட்டிஃபிகேஷனை கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.